Next பார்த்தீங்கன்னாக்கா annual general meeting AGM. Every year a meeting is held to transact the ordinary business of the company. Such meeting is called annual general meeting of the company AGM. Company is bound to invite the first general meeting within 18 months from the date of its registration. Then the general meeting will be held once in every year. The difference between two general meeting should not be more than 15 months. Every annual general meeting shall be held during business hours on a day which is not a public holiday at the registered office of the company or at some other place within the town or village where the registered office is situated. AGM should be conducted by the both private and public limited company. சரியாப்பா, அதே மாதிரி ஆண்டு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நிறுவனத்தில் இயல்பான நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க கூட்டப்படும் கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகும். சரியா, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இயல்பான நடவடிக்கையை குறித்து என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தில் நார்மலாக என்ன பிஸ்னஸில் ஆர்டினரி பிஸ்னஸில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்குதோ அதை பற்றி என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்னங்கிறாங்க, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறாங்க. இக்கூட்டம் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட தேதி 18 மாதத்திற்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். சரி, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் என்ன பண்ணாக்கா அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண எத்தனை 18 மந்த்துக்குள்ளே. சரியா, எத்தனை மந்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 மந்த்து, 18 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், அந்த கூட்டத்தை கம்பல்சரியாக அவங்க கூட்டியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்ட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டு கூட்டத்தையும் அடுத்த ஒவ்வொரு ஆண்டும் இக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். 2 ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு இடைப்பட்ட காலம் 15 மாதத்திற்கு மிகையாகக்கூடாது. ஃபஸ்ட்டு மீட்டிங் 18 மாதத்துக்குள்ளே வைக்கணும், 2 வருஷத்துக்குள்ளே. சரியா, 2வது கூட்டத்தை 2 ஆண்டு பொதுக்கூட்டத்தை இடைப்பட்ட 15 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், அதிகமாகாமல் அந்த 15 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அதை வைக்கணுங்கிறாங்க. ஆண்டு பொதுக்கூட்ட நிறுவனம் பதிவு அலுவலகம் உள்ள இடத்தில் அல்லது அருகில் உள்ள இடங்களில் நடத்தப்படக்கூடாது. சரி, அதேமாரி அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் எங்கே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். சரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, அதை வைக்கக்கூடாது. அதேமாதிரி அரசு விடுமுறை நாட்கள் நடத்தக்கூடாது. கவர்மெண்ட் ஹாலிடேயில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை நடத்த கூடாது. சரி, அதேமாரி பங்குகள் மற்றும் பங்குகள் மற்றும் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள், பங்கு முதல் உடைய அல்லது இல்லாத நிறுவனங்கள், தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் ஆண்டு பொதுக்கூட்டத்தை ஆண்டுதோறும் கூட்ட வேண்டும். சரி, புரிஞ்சுதா? அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் அல்லது பங்கு முதல் உடைய அல்லது இல்லாத நிறுவனங்கள், தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் ஆண்டு பொதுக்கூட்டத்தை ஆண்டுதோறும். புரிஞ்சுதா? அதேமாதிரி ஷேர் கேபிட்டல் இல்லாத உடைய ஷேர் கேபிட்டல் இருக்குது. அதேமாதிரி ப்ரைவேட்டு ஆர் பப்ளிக் அந்த கன்சர்ன் என்ன பண்ணணும், பொதுக்கூட்டத்தை என்ன பண்ணணும், பப்ளிக் ப்ரைவேட் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீட்டிங் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா அவங்க கூட்டணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங். சரி, எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங்கிறாங்க. போத் ஸ்டேட்டரி மீட்டிங் அண்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆர் கால்ட் ஆஸ் ஆர்டினரி மீட்டிங் ஆஃப் எ கம்பெனி. சரியா, all other general meeting other than the statutory and annual general meeting are called extraordinary general meeting. If any meeting conducted in between 2 annual general meeting to deal with some urgent or special or extraordinary nature of business is called as extraordinary general meeting அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங்கில் சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறாங்க. சிறப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு சட்டமுறை கூட்டம் மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியவை நிறுவனத்தின் இயல்பான சாதாரண கூட்டங்கள் ஆகும். சரியா, ஸ்டேட்டரி மீட்டிங்கு ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங்கும் நார்மலாக இருக்கக்கூடிய மீட்டிங் தான் என்னங்கிறாங்க இது ரெண்டுமே. ஆனாக்கா அதோட ஸ்பெஷல் சரியா எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் சிறப்பு கூட்டம்.
சட்டமுறை கூட்டம் மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகிய இரண்டையும் தவிர பிற கூட்டங்கள் அனைத்தும் சிறப்பு கூட்டங்கள். இது ரெண்டும் இல்லாமல் அதர் மீட்டிங் வந்து நம்ம கண்டக்ட் வந்து பண்ணோம்னாக்கா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னது எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். சரியா? எக்ஸ்ட்ராடினரி சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறாங்க. இரண்டையும் தவிர கூட்டங்கள் ஆகிய இரண்டையும் தவிர பிற கூட்டங்கள் அனைத்தும் சிறப்பு கூட்டங்கள் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் அழைக்கப்படுகிறது சில அவசர வியாபார முடிவுகளை எடுக்க 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையே கூட்டப்படும். ஒரு சில நேரத்தில் ஒரு அவசரமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு வியாபாரத்தில் ஒரு முடிவு வந்து எடுக்கணுன்னாக்கா 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங்கை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. அர்ஜென்ட் ஆர் ஸ்பெஷல் ஆர் என்னது எக்ஸ்ட்ரானரி நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் மீட்டிங். பொதுக்கூட்டங்களுக்கு இடையான கூட்டப்படும் 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையே கூட்டப்படும். இதர கூட்டங்கள் அனைத்தும் சிறப்பு கூட்டங்கள் ஆகும். சரியா? புரிஞ்ச? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆஃப் த டைரக்டர். சரியா? மீட்டிங் ஆஃப் த டைரக்டர். சின்ஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர், they should meet frequently for the proper conduct of the business and to decide policy matter of the company. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர். சரியா? டைரக்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர் ரெண்டுமே ஒன்று தான். நிறுவனத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு இயக்குநரவிடம் உள்ளதால் இயக்குநர்கள் அடிக்கடி கூடி பல வியாபார நடவடிக்கைகளை குறித்து ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஏன்னா இந்த டைரக்டர் தான் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கிறதுனால அடிக்கடி என்ன பண்ணணும், அவங்க மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி அதுக்குண்டான நடவடிக்கை என்னங்கிறத அவங்க வந்து அலசி வந்து ஆராயணும் அப்படிங்கிறாங்க. இதற்கான இயக்குநரவையால் கூட்டப்படும் கூட்டங்கள் இயக்குநரை கூட்டங்கள் ஆகும். இதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு இயக்குநரவை கூட்டங்கள் வந்து கூட்டினாக்கா அது இந்த போர்ட் ஆஃப் மீட்டிங். சரியா? மீட்டிங் ஆஃப் த டைரக்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. நிறுவனத்தின் நடவடிக்கைகள் குறித்து இயல்பான முடிவுகளை எடுப்பதற்காக இயக்குநர்கள் கூட்டப்படும் கூட்டம் இயக்குநரவை கூட்டம் ஆகும். சரியா? அதேமாதிரி நிறுவனத்தோட நடவடிக்கைகளை குறித்து இயல்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இயக்குநர்களால் கூட்டப்படும் கூட்டம் என்னங்கிறாங்க, இயக்குநரவை கூட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இயக்குநரவை முதல் கூட்டம் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட 30 நாட்களுக்குள் கூட்டப்பட வேண்டும். சரியா? அதே மாதிரி 30 டேஸ்க்குள்ளே இந்த மீட்டிங் ஆஃப் த டைரக்டர் புக்கில் வந்து கொடுக்கலாம். ஆனாக்கா அது நார்மல் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து 30 நாளுக்குள்ளே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணணும், 30 நாளுக்குள்ளே அந்த மீட்டிங் வந்து அவங்க வந்து நடத்தணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு போர்டு மீட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு கொடுத்துருக்காங்க, போர்டு மீட்டிங்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வாரிய குழு கூட்டம். மீட்டிங் ஆஃப் டைரக்டர் ஆர் கால்டு போர்டு மீட்டிங். மீட்டிங் ஆஃப் த டைரக்டர்ஸ் ப்ரொவைட் ஏ பிளாட்ஃபார்ம் டு டிஸ்கஸ் த பிஸ்னஸ் and take formal decision. First meeting of directors should be convened within 30 days from the date of incorporation of the company. சரியா? போர்டு மீட்டிங் பட்டியலிடப்பட்ட நிறுவனம் 10 கோடி அல்லது என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா போர்டு மீட்டிங் 10 கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதலீடு ஒவ்வொரு பொது நிறுவனம் தனக்கே குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். சரியா? இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும், போர்டு மீட்டிங்கை வந்து என்ன பண்ணணும், மீட்டிங் ஆஃப் த டைரக்டர் கால்டு போர்டு மீட்டிங் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி டைரக்டர் ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் டு டிஸ்கஸ். அதேமாதிரி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கரெக்டாக என்ன டீட்டெயிலுங்கிறது என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக வந்து அவனுக்கு கன்சல்ட் வந்து பண்ணிக்கணும். கூட்டம் ஆண்டுக்கு குறைந்த 4 முறை கூட்டம். அதேமாதிரி இது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்து கூட்டணும் இந்த மீட்டிங்கே 4 times. சரியா? எத்தனை டைம் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் த டைரக்டர் should be convened within 30 days from the date of the incorporation of the 30 கம்பெனி ஆரம்பித்து 30 நாளைக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கணும். சரியா? எத்தனை நாளைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 நாளைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கணும். சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கமிட்டி மீட்டிங். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கமிட்டி மீட்டிங். சரியா? போர்டு மீட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா
டைரக்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. அதை போர்டு மீட்டிங் அப்படிங்கிறாங்க. அதேமாரி அதை வந்து என்ன பண்ணணும், இயல்பான முடிவுகளை எடுப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, இயக்குநர்களை கூட்டம் இயக்குநர் கூட்டம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 days சரியா, அந்த கன்சர்ன் வந்து நிர்மம் வந்து பதிவு செஞ்ச 30 நாளைக்குள்ள என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறாங்க. கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி லிஸ்டட் கம்பெனி அண்டு எவ்ரி அதர் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 10 crore is required to have audit committee. This committee should meet at least 4 times in a year. In case of other companies, the board of directors shall nominate a director to play the role of audit committee, which is functioning as a vigil mechanism அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி மீட்டிங்கில் பட்டியலிடப்பட்ட நிறுவனம் 10 கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதலுடைய ஒவ்வொரு பொது நிறுவனமும் தணிக்கை குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். சரி, லிஸ்டட் கம்பெனியும் சரி அதேமாதிரி பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும், 10 crore மேலே அவங்களோட கேபிட்டல் வந்து இருந்தாக்கா என்ன பண்ணணும், ஒரு ஆடிட் கமிட்டியோட என்ன பண்ணிக்கணும், இந்த கூட்டத்தை வந்து அவங்க வந்து கண்டக்ட் வந்து பண்ணணும். ஆண்டுக்கு குறைந்த 4 முறை கூட்டம். அதேமாதிரி இந்த அட்லீஸ்ட் 4 times இயரில் வந்து என்ன பண்ணணும், 4 time என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இதை வந்து கண்டக்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க, கூட்ட வேண்டும். அதேமாதிரி 10 கோடிக்கு குறைவாக பங்கு முதலுடைய நிறுவனத்தில் இயக்குநரவில் தணிக்கை குழுவின் செயல்களை ஒரு இயக்குனர் பணி அமர்த்தப்படுவார். அதுமாதிரி 10 crore வந்து கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு டைரக்டரை என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆடிட் கமிட்டி மூலமாக அதை வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கமிட்டி மூலமாக என்ன பண்ண அந்த அவங்க ரோலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறத அவங்க வந்து கவனிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் மீட்டிங்னாக்கா சிறப்பு கூட்டங்கள் அப்படிங்கிறாங்க. சிறப்பு கூட்டங்களில் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிளாஸ் மீட்டிங் ஆஃப் பர்டிகுலர் ஷேர் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்.